ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நிஷா வந்து சூப்பரான ரெசிபி செய்ய போகிறா. மரவள்ளி கிழங்கு போட்டு நண்டு குழம்பு. மரவள்ளி கிழங்கு போட்டு நண்டு குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. சொல்லுவாங்க. ஓகே, ரெடி பண்ணிடலாமா? நல்லா முகம் பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? அங்கே பாருங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிட்டாங்க உனக்கு. ஓகே நிஷா, ரெடி பண்ண. நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நண்டுனாலே சூடு தானே, அதுக்கு வந்து நம்ம குளிர்ச்சியானது வெந்தயம் எடுத்திருக்கோம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், அப்புறமேட்டு ஜீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டுமே வந்து சேர்த்துறோம். முக்கால்வாசி அந்த நண்டு குஞ்சுக்காக தான் இங்கே நண்டே வாங்கி எங்கள் வீட்டில் செய்கிறது, வேறு யாருக்குமெல்லாம் செய்ய மாட்டோம். ஆமாம், எங்கள் பாப்பாக்காக தான் நண்டு செய்வோமே. ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணது. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இது என்ன உப்பு தெரியுமா? இது இந்த உப்பு, பிங்க் சால்ட். இந்து உப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட். இதான் வந்து இப்போ நிஷா வந்து ரீசெண்டாக எண்ணெய் வந்து அப்போ தான் முகம் பிரைட் ஆகுமா. அப்படிலாம் இல்லை. உப்பு 55 ரூபாய்க்கு வாங்கி உப்பெல்லாம் 10 ரூபா உப்பு வாங்கி போடுறத விட்டு உடம்புக்கு நல்லது. இதில் வந்து கொஞ்சம் சில சத்தெல்லாம் இருக்குது. நார்மல் சால்ட் விட இது கொஞ்சம் ஒஸ்தியான சால்ட். 55 ரூபா வாங்கினா குடும்பம் தூக்கி விடும். நாம என்ன இவ்வளவுமா போட்டு சமைக்க போறோம்? லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் தானே போட்டு சமைக்கிறோம். இப்போ என்ன இது வெங்காயம் இது பண்ணணுமா? வதங்கட்டும் பாப்பா. பாருங்க, மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம். மரவள்ளி கிழங்கு. நண்டு எங்க? நண்டு இங்கே இருக்கு. காணி இல்லை, காணி இல்லை, காமி சொல்லு பாப்பா. ஃபோன் சொல்லு. ஃபோன் ஸ்கூல் செல் பாப்பா. தோல் என்ன? மிளகா தோல், மஞ்சத்தோல், பட்டகிராம். சரி, என்ன வதக்கி விட்றியே? சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சிக்கிட்டு நிற்கிற, வதக்கி விட்றி. சொல்கிறா பாருங்க. நிஷா இங்கே கருவேப்பிலை பறிச்சிக்கிட்டு இருக்காளா? ஒரு ஹாப்பி நியூஸ். வீடியோவில் நம்ம எது காமிச்சாலும் அந்த செடி உடனே பட்டு போயிடும். அதனால இப்போ ஒரு செடியை காமிக்க போகிறோம். சரி காட்டு. நிஷா கரும்பு வச்சா பாருங்க, கரும்பு வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்படி காமிச்சா தான் தெரியும். 1 கரும்பு, 2 கரும்பு, 3, 4, 5, 6 கரும்பு வளர்ந்துருக்கு. வேற எங்கிட்ட இல்லை. கையெடு. இது தர்ணீஸ் வச்சது, நிற்க வச்சுட்டான். மொத்தம் 6 கரும்பு வளர்ந்துருச்சு நிஷா வச்சது. நான் வந்து படுக்க வச்சு இப்படி வச்சு சமமாக வச்சு. இன்னும் எங்கள் வீட்டில் பொங்கல் கரும்பு இன்னும் காலியாக வளங்க. இன்னும் ஒரு 4-5 கரும்பு அப்படியே இருக்குது. அம்மாடி, தென்னை மரத்தில் மட்டை விழுவுது. சரி, இப்போ என்ன வதங்கிருச்சா? அங்கே பாருங்க, நீ கருவை விட்டு எடுறி டக்குன்னு கருகி போயிடுச்சு வெங்காயம்லாம். நீ போ மாப்பிள்ள போ. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வதங்கணும். ஆமாம், வதக்கி அடுப்பு எரிச்சு விட்டா தானே வதங்கும். இப்போ நம்மளுடைய தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் மணக்க ரெடி ஆயிடுச்சு. குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன மிளகாத்தூள்? மீன் குழம்பு பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. என்னடி நண்டு குழம்புக்கு மீன் குழம்பு பவுடர் போடுறேன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன். அது என்ன தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கியா? சரி, ஊற்று. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து புளி தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காவை அரைச்ச தேங்காய் பால் கோகனட் மில்க் சேர்த்த போகிறோம். ஒரே இங்கிலீஷ் தான் ஏன் பேசணும்னா பேசு, அப்புறம் பேசுறதுக்கு தானே இருக்குது இங்கிலீஷு. உன்னை யார் பேச வேணான்னு சொன்னது? பேசுறீ பேசு. இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசுனிய ஹிந்தியில் ஒரு வார்த்தை பேசு. நிஷாவுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்துருக்காங்க, சொல்றியா அந்த வார்த்தையை? சொல்லு. எனக்கே தெரியாது. சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். சூப்பரான வார்த்தை. பேசு நிஷா. அதுக்கு அர்த்தம் தெரியாமல் பேசுவா நிஷா. சொல்லு. என்னது? எங்க சொல்லு, சத்தம் கேட்கலடி, சொல்லுடி சொல்லுடி. என்னது? திட்டுவாங்க, தெரிஞ்சவங்க திட்டுவாங்கல்ல. அப்போ அதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் சொல்லு. தெரியல. அதெல்லாம் பேசக்கூடாது சரியா? ஹிந்தியில் ஏதாவது சொல்லிக் கொடுக்க சொன்னா அதான் ஹிந்தியில் சொல்லி கொடுத்தா நிஷாவுக்கு. நீ சொன்னது யாருக்கும் காதல் விழுந்துருக்காது, சத்தமாக சொல்லு. நகி. வேற? காணா காயா. அப்புறம் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கலங்க, இவளா சொல்கிறது. இந்த திருப்பூரில் கம்பெனியில் வேலை பார்த்தால கொஞ்ச நாள். அப்போ வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்க கம்பெனியில் வேலை பார்த்தால. அப்போ ஹிந்திக்காரங்கெல்லாம் நாங்கள் வேலை பார்ப்பாங்களா, அதில் கற்றுக்கிட்டது. அப்படி தானே நீ சார் காணா கோயாங்கிற நகிங்கிற நகினா இல்லையா? அடாடா, எத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப ஓவரா ஓட்டாத போ. போ, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? நீ இப்ப பேசுனே, நீ பேச பாப்போம். நீ பேசுறது எப்படியாவது நான் பிள்ளைகிட்ட என்ன எடுத்து அதை நான் அப்லோட் பண்ணுவேன். நான் பிள்ளைகிட்ட இப்போ என்ன கேட்டேன்? வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டேன். இல்ல, ஹிந்தில கேட்டியே. என்ன கேட்டேன்? உருதுல கேட்டேன். உருதுல கேட்டேன். என்னத்த உருட்டிக்கிட்டு கேட்டேன்? உருதுல ஏதோ பேசு. ஜாவ் அந்தர் ஜாவா ஏதோ சொன்னியே, சொல்லு. என்ன சொன்னேன்? என்ன ஒன்று போன் சொல்றதுக்கு என்ன சொன்னேன்? அவள ஜாவ்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் என்ன சொன்னேன்? கோ கோ அப்படின்னு சொன்னேன். அது என்ன உருதா? அது இது ஜோ ஜா முன்னாடி ஏதோ கோக்கு முன்னாடி சொன்னீங்க. முன்னாடி சொன்னா பின்னாடி சொன்னேன். இப்போ என்னடி இது கொதிக்கணுமா? நல்லா கொதிச்சு வரோம். எது ஃபஸ்ட்டு போடணும்? மரவள்ளி கிழங்கு. சரி, கொதிக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். மஞ்சள் தூள்லாம் போடவே இல்லை. போடணும். சரி, குழம்பு தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க எப்படி கொதிக்குது. நல்லா கொட்டாங்குச்சி வைக்கும் கொதிக்குது. இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஆமாம், மரவள்ளி கிழங்க நம்ம அப்படியே உள்ள இறக்க போகிறோம். தடிக்கிட்டு கீழே விழுந்துடாத. அம்மா, உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்தியா? நீங்கள் எல்லாம் மரவள்ளி நண்டு குழம்புல வந்து மரவள்ளி கிழங்கு போடுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு திக்னஸ் கொடுக்கும், அந்த திக்காகும் குழம்பு. இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நண்டை போடுறத பார்க்கலாம். நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிழங்கு வெந்துருச்சு. ஆமாம், அங்கே பாருங்கள், நண்டு தண்ணியை அலசின தண்ணியை எதில் ஊற்றுறான்னு. அப்போ தான் நல்லா வளரும் தெரியுமா? கவுச்சி தண்ணி நல்லா இது பண்ணா வளரும். நண்டை இறக்கியாச்சு. இப்போ பாப்பா, நண்டு யார் தும்பா வீட்டில் அதிகமாக? நான் தான். அது பெரிய நண்டா பார்த்து வாங்கிட்டு வராமல் இதுங்க போய் பொடி நண்டை வாங்கிட்டு வந்துருச்சுங்க. ஆனால் அப்படி அப்படியே கடிச்சு மெல்ல சொல்ல வேண்டியதான். நண்டோட போகவே தெரியும். வாங்க முடியும். அப்பா தான் எடுத்துறணுமா? சரி, நல்லா எத்த பெருசு பல்லா இருக்கு அப்பாவுக்கு. உனக்கு எத்த பெருசு பல்லா இருக்கு? வாயில காலை வைக்காத. சின்ன பல்லா உனக்கு. நல்லா பேச கற்றுக்கிட்டாடி. வேணா ஒரு கொதி வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சா அவ்வளோதாங்க. நம்மளோட நண்டு குழம்பு பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இறக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மதியானத்துக்கு சாப்பாடு. ஓகே நிஷா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டியாமா பாய் சொல்லுமா. பாய். வெரி குட். நண்டை பார்க்க வந்துட்டாங்க மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.